ஸ்ரீகுருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 57. இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் தன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. இப்பொழுது 57வது பாடலை பார்க்கலாம். தசபுமான் தன்னை கண்டார்போல் சர்க்குருமூர்த்தியே என் நிஷவடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுஷி பெரும் லட்சியார்த்தம் தொம்பதம் தற்பதங்கட்கு அசிபதம் ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். இதற்கு முந்தைய பாடல்களில் 7 அவஸ்தைகளை பற்றி கூறிவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒரு கதையை கூறி அந்த கதையில் வரும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த 7 அவஸ்தைகள் எப்படி பொருந்துகின்றன என்று கூறினார். அதில் 10 பேர்கள் ஒரு வெள்ளம் கரை புரண்டோடும் ஆற்றில் நீந்தி வரி கரையேறுகிறார்கள். அப்பொழுது ஒருவர் எல்லோரும் கரை சேர்ந்து விட்டோமா என்று எண்ணி பார்க்கிறேன் என்ற அந்த பதட்டமான சூழ்நிலையில் குழப்பமான ஒரு பயத்துடன் உள்ள மனநிலையில் தன்னை எண்ணுவதை விட்டுவிட்டு தன் தலையை எண்ணாமல், அதாவது ஒரு அறியாமையினால் எதிரில் கண்ணெதிரே நிற்கும் 9 பேரை எண்ணுகிறான். எண்ணிவிட்டு ஐயோ ஒருவர் மூழ்கிவிட்டாரே என்று வேற பதட்டப்படுகிறான். அப்பொழுது அந்த பக்கமாக வந்த வழிப்போக்கர் ஒருவர் மீண்டும் எண்ணி பார்க்க சொல்ல அவன் இதேபோல் தன்னை விட்டு விட்டு எண்ண அவர் சொல்கிறார், அவன் 9 என்று எண்ணி முடித்ததும் அந்த 10வது நபர் நீதானப்பா என்று சொல்கிறார். அப்பொழுது அவனுக்கு உண்மை விளங்கி திருப்பி தன்னையும் சேர்த்து கொண்டு, அதாவது 9 பேரை எண்ணிவிட்டு 10வதாக தன்னையும் சேர்த்து கொண்ட பொழுது அவனுக்கு உண்மை விளங்குகிறது. ஓ, அது நான் தான் என்று உண்மை விளங்குகிறது. இது ஒரு சாதாரண கதை போல் தோன்றினாலும் இதில் அந்த வழிப்போக்கர் மகா வாக்கியமான தத்து துவம் அசி, அந்த 10வது நபர் நீதான் என்பது போலவும் 10வது நபரான தன்னையும் சேர்த்து எண்ணிக்கொண்டதும் அவனுக்கு உண்மை விளங்கி அகம் பிரம்ம அஸ்மி என்ற வாக்கியத்தில் வருவது போலவும் இது ஒரு அற்புதமான ஒரு எளிய விளக்கத்தை கூறும், ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியத்துக்கு எளிய விளக்கத்தை கூறும் ஒரு கதை. இப்பொழுது இந்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடலில் இந்த சீடர் குருவை பார்த்து கேட்கிறார், குருவே, அந்த கதையில் வந்த 10வது ஆள், அதாவது குழப்பவாதி, அவரை போலவே நான் இருக்கிறேன். நீங்கள் அந்த வழிப்போக்கர் எவ்வாறு அந்த 10வது ஆளுக்கு தெளிவை ஏற்படுத்தினாரோ அதுபோல எனக்கு தெளிவை ஏற்படுத்துங்கள். இந்த நீங்கள் பரோட்சம் அபரோக்ஷம் என்பதை பற்றி கூறும்பொழுது பரோட்சம் என்பது குரு தத்துவமசி என்று சொல்வது போலவும் அபரோக்ஷம் என்பது அகம் பிரம்ம அஸ்மி என்று அந்த தெளிவை உணர்வது போலவும் கூறினீர்கள். எனக்கு அதை விரிவாக எனக்கு விளங்கும்படி எடுத்து கூறுங்கள் குருவே என்று சொன்னவுடன் குரு சொல்கிறேன், மகனே, ஈசன் திருவடியை சேரும் முடிவையே எல்லா இலக்கியங்களும் மெய்ப்பொருள் உண்மையாக சொல்கின்றன. அதாவது துவம்பதமான ஈசனின் திருவடி உன்னிடமே தத்பதம் என்னும் பிரம்மமாக இருக்கிறது. அதை இணைப்பது அசிபதம். தத்து துவம் அசி. அந்த தத் என்ற வார்த்தையும் துவம் என்ற வார்த்தையும் இணைய வேண்டுமேனால் அசி என்ற ஒரு சொல் மிகவும் அவசியம். அசிபத ஐக்கியம். அந்த ஈசன் திருவடியில் உள்ள உன் ஜீவனை ஐக்கியப்படுத்த வேண்டினால் நீ அதுவாக ஆவாய். சிவ ஜீவ ஐக்கியம்தான் அசிபத ஐக்கியம். அதனை அடையும் உண்மைகளை சொல்கிறேன் கேள் மகனே என்று சொல்கிறார். Now let us take this in English. Substance of the mantra. Guru Shishya Samvadam continues, wherein the disciple expresses his understanding of the story by saying, O Guru, I am in a confused state of that
10th person of the story, the leader who failed to count his own head. Just like the passerby who enlightened the 10th person of his mistake and brought him out from an unintelligible situation, you also please enlighten me. And in this story, the leader is unable to reach the presence of the 10th person, and here the Sishya is unaware of his own self as the very Brahma. So, given this situation, he makes an appeal to the Guru that he must proceed in making him understand the greatest Tattva, Tat Tvam Asi, the Mahavakya. So, in this verse, from this verse onwards up to the 75th verse, Guru explains this Mahavakya Tattvam only. So, Tat Tvam Asi means thou art that. So, that leads to Kevalasya Bhavaha iti Kaivalyam. That leads to Kaivalyam. The supreme singular non-dual state of the self is the highest reach that the jiva can attain. So, Tattvamasi Mahavakya leads to that Kevala Brahma Jnanam. That is the finale. The Guru says that he would remove the impurity, that is misconstruing it in a wrong way of that Tat Tvam Bedam, and show the purity as expressed in this verse, Suchi Perum. Suchi Perum means purity. So he will cleanse the Bedam. Among the yogas, Karma Bhakti, Jnana Marga alone helps the sadhaka to reach the final attainment. So keeping this in mind, all the treatises, Vedas, Upanishads recommend this Jnana Marga alone to be followed for the reach of Brahmajnana. So, now the Guru indicates here that the usage of Pada, Tat, refers to the lotus feet of Ishvara, Tvam refers to the very self, and this is the very self, a subjective one. And the Tvam and Tat has to be combined to make a relevant meaning. So, the Asipadam comes handy here. So, when you use that Asipadam only, the Tvam and Tat gets enjoined. So, Asipada Aikyam. So, Tat, Tvam, Asi are all potent with great philosophy, well seated in. Guru says that he would explain the Lakshyartham. So, now we are seeing a new term, Lakshyartham. Lakshyartham and Vachyartham will be explained later on in detail. Now, the Guru said, I will give you explain the Lakshyartham. Lakshyartham means esoteric, implied meaning. So, this Tat and Tvam need to be understood as one and the very same. So, it is only the ignorance and ahankara that puts a veil between Tvam and Tat. So, Asipadam will join them. That is known as Asipada Aikyam. That is the one that indicates the Jiva Ishvara oneness. So, the term used in this verse is Siva Jiva Aikyam, that the Jiva discovers at the point of enlightenment. This Tat Tvam Pada Upadesham continues till verse number 75. Om Shri Gurubhyo Namaha.